கேரட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 1 கிலோ கேரட். 1 கிலோ கேரட்டை தொலியை சீவி நல்லா துருவி வச்சுருக்கேன். அதுக்கு 1 லிட்டர் மில்க் எடுத்துருக்கேன். 250 ப்ளஸ் அரை கிலோ சுகர், 500 கிராம் சுகர் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கேரட் அல்வா பண்ணுறதுக்கு இல்பச்சட்டியை சூடாக்கிட்டு ஈரமில்லாமல் பண்ணிவிட்டு அதில் கேரட்டை போடணும். துருவின கேரட்டை போடணும். அதுக்கு 1 கிலோ கேரட்டுக்கு நான் 1 லிட்டர் மில்க் எடுத்துருக்கேன். பட் 1 லிட்டர் மில்க் வேணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். கேரட் ஃபுல்லாக முங்கணும், அதுதான் கணக்கு. நம்ம கேரட் துருவல் முங்கணும். இப்போ அதை கேரட்டை அந்த பால்லையே நல்லா வேக வைக்கணும். நம்ம அதை எடுத்து வெந்திருக்கான்னு கூட பார்க்கலாம். எடுத்து பார்த்தோம்னாக்கா கேரட்டு மசிஞ்சிருக்கும், அதுதான் கணக்கு. கொஞ்சம் கூடவே இருக்கணும் அடுப்புங்கிட்ட. ஏன்னா பால் பொங்கி வழிஞ்சிடக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் கிண்டி கொட்டு கூடவே இருக்கும். பல விஷயங்கள் பண்ணும்போது அடுப்புங்கிட்டே நம்ம நிற்கணும். வெளில வந்தால் என்ன மாதிரி ஆளுகளாம் மறந்து போயிடும். அதனால அடுப்புங்கிட்டே நின்று நல்லா வெந்திருக்கா பாருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் சுகரை ஆட் பண்ணணும். நான் 500 கிராம் சுகர் எடுத்துருக்கேன்னு சொன்னேனே. நான் இப்போ 500 கிராம் ஃபுல்லாக போடாதக்கு 400 கிராம் சுகரை நான் போடுறேன். 400 கிராம் சுகரை போட்டுட்டு 400 சுகரை உங்களுக்கு 10 ரொம்ப சுகர் ஸ்வீட் வேண்டான்னு சொன்னால் 400 கிராம் போகும். இப்போ கேட்டு பார்த்தா பட் எந்த இடத்துல கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி வேணும் கேரட் அல்வாக்கி. ஏன்னா பாலும் க்ளீன் சுகர் தன்மை உண்டு, ஸ்வீட்டாக இருக்கும். கேரட்டும் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் 400 போருமானா போகும். இல்லை 500 போடணுமானா 500 கிராம் சுகரையும் போட்டுடலாம். நான் கடைசியில் 500 கிராம் சுகரையும் அதில் போட்டுட்டேன். உங்களுக்கு 400 போருமானா 400 போட்டுருவோம். 500 நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக வற்றணும். மெயின் பார் ஃபுல்லாக வற்றி தண்ணி ஈரப்பசியே இல்லாமல் பண்ணணும். அதில் ஏலக்காய் பொடி பிடிக்கிறவா போடலாம். எல்லா ஸ்வீட்டுக்கும் ஏலக்காய் பொடி ஒரு டேஸ்ட்டையும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும். இது ஒரு நல்ல டெசர்ட். யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இது வெளியில் 2, 3, 4 நாளைக்கு வச்சுக்கலாம். கெஸ்ட்டு வரத்துக்கு முன்னாடியே கேரட் அல்வாயை செய்து பண்ணி வச்சுட்டாலன்னா அவளுக்கு அதை கொடுக்கலாம். ஈவன் அதுக்கப்புறம் அதை சூடாக்கவும் செய்யலாம். மைக்ரோவேவில் சூடாக்கலாம். இல்லைன்னா அடுப்பை சிம்மில் போட்டுட்டு சூடாகவும் கொடுக்கலாம். இல்லை நிறைய பேருக்கு கூலாக இருந்தாலும் கேரட் அல்வா பிடிக்கும். அதனால் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை கூலாகவும் அதை கொடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு கேரட் அல்வா. அதுவும் சீசன் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரெட் கலரில் ஒரு கேரட் கிடைக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக ஃபுல்லாக வத்தி இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா குழிச்சு பார்க்கணும், நல்லா வத்தி இருக்கான்னு பார்க்கணும். ஈரப்பசியே இல்லாமல் இருக்கும்போது அதை கேரட் அல்வாயை எடுத்து ஒரு சர்விங் பவுலில் போட்டு வச்சுக்கலாம். சுட கேரட் அல்வா ரெடி ஆயாச்சு. சூடாக சாப்பிட்றவங்களுக்கு சூடாக சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸாக சாப்பிட்றவங்களுக்கு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இதுக்கு நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் 2 வறுத்து போடலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி எங்கள் அத்தை முந்திரி பருப்பே காணும் பாட்டில் திறந்தப்போ. ஸோ நான் கிஸ்மிஸ் மட்டும் வறுத்து போடுறேன். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் 2 வறுத்து போடலாம். அந்த நெய் அதில் விட வேண்டாம். வெறும் கிஸ்மிஸை மட்டும் எடுத்து அதில் போட்டால் போதும். ஏன்னா பால் இருக்கிறதுனால நெய் தேவையில்லை. வறக்கிறதுக்கு தான் நெய் வேணுமே தவிர நெய் இல்லாமல் அதை எடுத்து போட்டுருவோம். கிஸ்மிஸ் எப்படி ஆயாச்சுன்னு தெரியும். அந்த கிஸ்மிஸ் எல்லாம் குண்டாயிடும். கிஸ்மிஸ் எல்லாம் குண்டானோன்னு எடுத்துடணும். அதுக்கப்புறம் செவக்க வச்சிடக்கூடாது. குண்டை நல்லா ஒயிட்டாக வரும்போது அதை எடுத்தால் போகிறோம். நல்லா பொரிஞ்சா மாதிரி வருது. எடுத்து நெய் அதில் விடாமல் முடியிற அளவு அந்த கிஸ்மிஸை மட்டும் போடலாம். முதுவை பொறுத்தாலும் முதுவை மட்டும் போடுவோம். அந்த நெய் அதில் விடுறாங்கிற அவசியம் இல்லை. இப்போ கேசரி எல்லாமே அந்த நெய்யை அப்படியே விட்டுடலாம். அல்வா யாரும் நெய்யை அதில் விட்டுடலாம். கேரட் அல்வாக்கு நெய் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.